ஹாய் ஹலோ எவ்ரிவன் திஸ் இஸ் ஸ்டானி ஹியர். ஸோ அதாவது இந்த நாளும் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில் வீக்லி வேர்டில் உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா மை பெட்டர் வெர்ஷன். அதாவது என்னுடைய என்னுடைய பெட்டரான வெர்ஷன் அப்படின்னு உங்களுடைய பெட்டரான வெர்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன வேர்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்து நான் இந்த விஷயத்தில் நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகணும். எஸ், வி ஆர் ஆல் லேர்னிங். நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இதுக்கு மேலே நான் எதுவுமே கற்றுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்குது. அப்படியும் சிலர் இருக்கலாம் ஒரு வேளை. ஆனால் யார் ஒருத்தர் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற எல்லாருமே நிச்சயமாக கற்றுட்ட அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தில் கற்றுட்டு எதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரோ அதை வந்து எப்பவுமே கற்றுக்கிட்டே லேர்னர்ஸாக இருப்பாங்க. எவ்ரி டீச்சர் இஸ் ஸ்டில் அ லேர்னர். எல்லா டீச்சர்ஸும் அவங்க போய் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு எல்லாம் தெரியும்னு போகிறவங்களாம் ரொம்ப கம்மி. கண்டிப்பாக ஒரு குட்டி ப்ரிப்பரேஷனாவது பண்ணிட்டு தான் போவாங்க. இஃப் யூ கோ அண்ட் ஆஸ்க் தம், அவங்ககிட்ட கேட்டாலும் தெரியும். கண்டிப்பாக தே வில் ஸ்டில் லேர்ன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுட்டு அப்சர்வ். உண்மை உண் உண் உண்மை உண்மை நல்ல டீச்சர், நல்ல ஒரு எஃபெக்டிவ் டீச்சர் கண்டிப்பாக ஹி ஆர் ஷீ தே வில் ஸ்டில் பி லேர்னர்ஸ். அதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயங்களை நமக்குள்ளே அப்கிரேட் ஆகிட்டே இருந்து நம்ம வந்து நம்மளோட பெட்டர் வெர்ஷனாக ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாமல் நம்ம வந்து மாறிட்டே வரும். ஸோ நம்மளை இன்னும் எத்தனோ நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிற வேர்ல்டுக்கு ஏற்ற மாதிரி பெட்டர் வெர்ஷனாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஜாபில் இருக்காருன்னா அவர் இப்போ இருக்கிற அந்த ரோலை விட அந்த ஹையர் சேலரி வேணும்னா அவர் தன்னை விட ஹையரான பொசிஷனுக்கு போகும்படியாக அவர் வந்து தன்னை வந்து என்ன ஸ்கில்ஸ்னாலையும் தன்னுடைய எல்லா விதமான தன்னுடைய இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ், தன்னுடைய எல்லா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அந்த ஸ்கில்ஸ் அதுக்கு என்னென்னலாம் அவருக்கு டெக்னாலஜிக்கலாக என்னென்ன அப்கிரேட் அவர் பண்ணுமோ, இல்லை எந்தெந்த விதத்தில் அவர் வந்து தன்னோட ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஒரு சிலர் எப்படி பண்ணுவாங்கன்னா அவங்களோட திறமைகளை வந்து வளர்த்துப்பாங்க. அப்போது அவங்களுக்கான பொசிஷன் அவங்கள தேடி வரும். அப்படி ரெண்டாவது பீப்புள் எப்படின்னா அவங்க என்ன பொசிஷனுக்காக மற்றவங்களை கீழே தன்னை மேலே காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த ரெண்டாவது கேட்டகரியாக மட்டும் நம்ம இருக்கக்கூடாது. நம்மளோட உங்களோட திறமைகளை when we improve ourselves நமக்கு அந்த பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒருத்தரை தள்ளி நீங்கள் போனீங்கன்னா அவங்கள தள்ளி இன்னொருத்தர் வரத்துக்கு ஒரு நிமிஷம் ஆகும். ஸோ எதை விதைக்கிறோமோ அதே அறுப்போம். ஸோ நம்ம அப்படி இல்லாதபடி கர்த்தர் நம்ம நிச்சயமாக பாதுகாப்பாராக. we all are called to be a better version of ourselves. நம்மளை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் காட் வந்து நம்மளை வந்து பெட்டராக மாற்றிட்டே வருவார். அப்படி மாற்றிட்டே வர்றதுக்கு ஆனாலும் நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். இன்னும் கர்த்தர் விரும்புகிற அதாவது அநேக நேரத்தில் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்க ஜாப் ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பெட்டராக ஆகணும்னு நினைப்போம். ஆனால் அந்த காடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெட்டராக இருக்குமா, அங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமே. சீக் ye first the kingdom of God and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளாலும் கூட கொடுக்கப்படும். ஸோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செட்ரைட் பண்ணோன்னா மற்றது எல்லாமே கூட வரும். தானியேல் வந்து அவர் இருந்தது ரொம்ப செக்யூலர் பிளேஸ் தான். அவர் இருந்து ஒர்க் பண்ண பாபிலோன் ராஜா கீழே தான். ஆனால் அவரை மாதிரி ஒருத்தர் எல்லாரும் 10 டைம்ஸ் அவர் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்தார். ஸோ காட் நம்மளை எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துல நம்மளால் நிச்சயமாக உயர்த்த முடியும். ஸோ பட் ஃபார் தட் வி நீட் டு நம்ம வந்து கர்த்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கர்த்தரோட விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையை செட்ரைட் பண்ணும். மற்ற விஷயத்தையும் மற்ற எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து கூட கொடுக்கப்படும். So we need to become a better version of ourselves, especially இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில், எஸ்பெஷலி ரொம்ப 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 ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம அப்கிரேட் ஆக வேண்டும். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக கர்த்தருக்கு இன்னும் கொஞ்சம் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாக இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து எப்படி போகிறது, பிகமிங் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃப் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார்த்தைக்கு சப்போர்ட்டிங்காக இப்போ நம்ம பார்க்குற கர்த்தருடைய வார்த்தை பைபிள் வர்ஸ் என்னென்னா வந்து அப்போ யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் 43ஆம் வசனத்தில் இருக்கிறபடி இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இதே வசனம் இங்கிலீஷில் வந்து கம் அவுட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். லாசரஸ் கம் அவுட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே, இந்த வார்த்தைக்கும் இதுக்கும் இருக்கிற சம்மந்தம் என்ன? ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கும் சொன்ன டாப்பிக்கும் இதுக்கும் இருக்க சம்மந்தம் என்ன? ஸோ அதுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வசனத்தோட பேக்ரவுண்டு பார்க்கலாம்.
இந்த வசனத்தோட பேக்ரவுண்ட் வந்து இந்த இடத்துல ஜீசஸ் வந்து அவரோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபேமிலி, அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி, அது வந்து எல்லாருக்கும் தெரியும். அவங்க அப்பப்போ போய் ரொம்ப அன்பாக விசாரிக்கிற ஃபேமிலி லாசருனுடைய ஃபேமிலி. அவங்க கூட தான் மார்த்தாள் மரியாளும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலியில் லாசரஸ் வந்து என்ன, இந்த வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிங்கன்னா தெரியும், லாசரஸ் வந்து சிக்காயிடுவாங்க. ஸோ அவங்க சிக்கானதுக்கப்புறம் அப்போது வந்து அவங்க ரொம்ப சிக்காக இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் ஜீசஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். லாசருக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஜீசஸ் வந்து லேட்டாக போயிடுவார். எந்த அளவுக்கு லேட்டாக போவார்னா, லாசரஸ் வந்து மறித்து கிட்ட 4 நாள் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜீசஸே போய் அவங்கள பார்ப்பார். ஆனாலும் வந்து அவங்க கஷ்டப்பட்டு விசுவாசத்தை விடாமல் இருப்பாங்க. ஆனாலும் அவங்களால வேதனையை தாங்க முடியாது. இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டமே சேர்ந்துருக்கும். ஸோ இது இத்தனை விஷயத்தையும் நமக்கு வந்து அழகாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து அதுதான் நம்ம யோவான் 11 படிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த வசனத்தோட பேக்ரவுண்ட். அது ஜீசஸ் வந்து அதுக்கப்புறம் ஜீசஸ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, செத்ததுக்கப்புறம் மரித்து போன லாசரு அவங்களோட சடலத்தை வந்து எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு அந்த செத்த பிணத்துக்கு வந்து ஜீசஸ் வந்து கட்டளை கொடு, லாசரஸ் கம் அவுட் அப்படின்னு சொல்லி ஜீசஸ் வந்து கட்டளை கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு லாசரஸ் கம் அவுட் அப்படின்வார். நல்லா சத்தமாக சொல்லுவார். அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையில் என்ன மரித்து போன லாசரு மறுபடியும் வந்து உயிர் தெழுவான். ஓகே, பிகமிங் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ourselves. நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய மாம்சம் முற்றிலுமாக சாகடிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியினால் நம்ம ஒவ்வொரு நாள் நடத்தப்படுகிறோம். அப்படி இருக்கும்போது நமக்குள்ள மாம்சத்தின் கிரிய ஒரு வேலை இருக்கிறதுனால கர்த்தர் விரும்புகிற அந்த பெட்டர் வெர்ஷனுக்கு நம்ம இன்னும் போகக்கூடாமல் ரொம்ப நாளாக போராடிட்டு இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு நல்லா தெரியுது, இதெல்லாம் பண்ணால் கர்த்தருக்கு பிரியமா, என் லைஃப்பில் இந்த விஷயம்லாம் மாற்றணும், இந்த விஷயம்லாம் எனக்கு நமக்கே தெரியும் சில விஷயம்லாம். ஆனால் நம்மளால் அதுக்கு நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த விஷயங்களெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் மாறாமல் இருக்கும். அப்படின்னா கர்த்தர் கொடுத்த ஒரு சில விதம் பொறுப்புகளை நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியலோட நம்மளோட ஃபுல் பவரோட செய்ய முடியாமல் ஏதோ ஒரு இதில் கட்டப்பட்டு லாசரஸ் அவங்களோட பிணம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பக்கம் கயிறுலாம் போட்டு கம்ப்ளீட்டாக கட்டப்பட்டிருந்தது. அது பத்தாதுன்னு ரூம் உள்ள போட்டு அடைக்கப்பட்டது போல் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல உங்களை போட்டு அடைச்சி வச்ச மாதிரி, நீங்கள் ஏதோ ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே, ஏதோ ஒரு டார்க்னஸ் இதுக்குள்ளே நீங்கள் ஒரு வேளை வாழக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஜீசஸோடைய வார்த்தை லாசரஸ் கம் அவுட் அப்படின்னு ஜீசஸ் ஒரு வார்த்தை, அவருடைய வார்த்தை சொன்னாருன்னா, உங்களுக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுந்த ஆவி வந்துச்சுன்னா, அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை உங்களை நோக்கி வந்துச்சுன்னா, இந்த மெசேஜை ஒரு சாதாரண மெசேஜாகவும் நீங்கள் கேட்டு போகலாம். இதுதான் இனிமேல் தான் இந்த வார்த்தையை அப்பப்போ சொல்லிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சாதாரண மெசேஜாக கேட்டும் போகலாம். ஆனால் அப்படி இல்லைன்னா, இந்த மெசேஜ் மூலமாக என் கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு அப்படின்ற அந்த ஆங்கிள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற லாசரஸ் வெளியே வருவார். உங்களுக்குள்ளே இருக்கிற காட் விரும்புகிற அந்த ஒரு ஹையர் கர்த்தர் விரும்புகிற கர்த்தருடைய ஜீவனால் நிரம்பின, கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய, கர்த்தருடைய வார்த்தைக்கு அதுக்கேற்ற மாதிரி தன்னை அப்படியே ஒத்துழைக்கக்கூடிய ஒரு லாசரஸ். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இதுதான் தெரியுது, கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் இதுதான் தெரியுது, கர்த்தருக்கு இந்த விஷயம்லாம் கர்த்தருக்கு பிடிக்கும், இந்த விஷயம்லாம் பிடிக்காது, எல்லாமே தெரியுது. ஆனால் அதுக்கு நம்மளால் இது ரெஸ்பாண்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் அதுக்கு பேர் தான் மரித்த நிலைமை. இந்த வசனத்தில் நம்ம அநேக நேரத்தில் சிக்காக இருக்க பீப்புளுக்கு மட்டும் தான் பார்ப்போம். அவங்களுக்கு வந்து அது நீங்கள் சிக்காக இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது, லாசரஸ் கம் அவுட் அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டோன்னே கர்த்தருடைய ஜீவன் இதில் நிச்சயமாக இருக்கிறதுனால நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உங்களால் காண முடியும். இப்போவே யூ ஆர் ஹீல்ட் இன் ஜீசஸ் மைட்டி நேம். இயேசுவின் நாமத்தினால யூ ஆர் ஹீல்ட். இதை நீங்கள் விசுவாசிங்கன்னா அப்படியே நடக்கும். ஸோ ஓகே, ஒரு பக்கம் சிக்காக இருக்கவங்களுக்கு மட்டும்னு சொல்லிட்டு இந்த ஒரு வார்த்தையை நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் நாட் ஓன்லி ஃபார் தெம், பட் எனக்கு உண்மையான சிக்னஸை விட ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் தான் மோசம். ஏன்னா நமக்கு அது வந்து நம்ம சிக்காக இருக்கோன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியுது. ஏன்னா நம்ம எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் இருப்போம். ஸோ நம்ம எப்படி சிக்காக இருக்கோன்றதை கண்டுபிடிக்கலாம்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். கர்த்தர் சொல்கிற விஷயங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ நமக்குள்ளே இன்னும் நம்ம ஏதோ ஒரு சிக்னஸுக்கு ஏதோ ஒரு சில விஷயத்தில் மரித்த நிலவரத்தில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்போ வருது, லாசரஸ் கம் அவுட் அப்படின்னு அவருடைய வார்த்தை வரும்போது, கர்த்தருடைய வார்த்தையை நம்மளுக்கு காது திறந்து நம்ம
அதுக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஜீசஸோட. ஆனால் இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில நன்மைக்கு இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், ஆனால் இப்போ வரைக்கும் நடக்கலை. ஏன்னா இது நிச்சயமாக தேவனுடைய மகிமைக்கென்று தான். ஆனால் இப்போது அவருடைய வார்த்தை வருது, கம் அவுட் அப்படின்றாரு. அதை நீங்கள் விசுவாசிங்கன்னா உங்களுடைய பெட்டர் வெர்ஷன் உங்களுக்குள்ளே இப்பொழுதே அது உயிர் தெழுவதாக. அவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து விசுவாசித்தால், அந்த வசனம் அதுதான் சொல்லுது, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஸோ நீங்கள் இந்த வார்த்தையை இப்போ நீங்கள் விசுவாசிங்க. யார் விசுவாசிக்கிறீங்களோ, நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, கர்த்தருடைய வார்த்தை வந்து என்கிட்ட வரும்போது என்னோடய பெட்டர் வெர்ஷனாக நான் நிச்சயமாக மாறிடுன்றதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த வார்த்தையை நான் ஃபஸ்ட்டு நிச்சயமாக ஐ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி ஆஃப் திஸ் வேர்ட். இந்த வார்த்தைக்கு ஐ வாண்ட் டு பி த ஃபர்ஸ்ட் பெனிஃபிஷியரி. நான் அதை விசுவாசிக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்களுக்குள்ளே இருக்கிற லாசரஸை கர்த்தர் எழுப்பி கர்த்தருக்கு பிரியமான அந்த வேர்ஷனாக அவர் உங்களை நிச்சயமாக மாற்றுவாராக. நான் அப்படி மாற விரும்புகிறேன். கர்த்தர் விரும்புகிற அந்த வேர்ஷனுக்கு நான் வர விரும்புகிறேன். என்னுடைய மாம்சம் இல்லாமல் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவனாய் நான் மாற விரும்புகிறேன் அப்படின்றவங்க மட்டும் அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நேரத்திலையும் நீங்கள் எங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறதற்காக நன்றி. எங்களோட பெட்டர் வெர்ஷனாக நீங்கள் எங்களை மாற்றும்படியாக உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே நீங்கள் இப்பொழுதே யூ ஆர் சென்டிங் ஃபோர்த் யுவர் வேர்ட். அதற்காக நன்றி. ஏதோ ஒரு பாவத்தினால் கட்டப்பட்டு, ஏதோ சாபத்தினால் கட்டப்பட்டு, ஏதோ ஒரு விஷயத்தினால கட்டப்பட்டு, ஏதோ ஒரு இடத்துல அடைக்கப்பட்டு யாராவது இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் உம்முடைய வார்த்தையை அனுப்பி இப்பொழுதே அவங்களை முற்றிலுமாக விடுவிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த வார்த்தையில் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எங்களை இப்பொழுதே முற்றிலுமாக உயிர்ப்பிக்கிறதற்காக நன்றி. எலும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்று உம்முடைய சத்தம் கேட்டு அவங்களுடைய வேலைகளை அவங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட இன்னும் அதிக வல்லமையோடு உம்முடைய ஜீவனோடு செய்ய உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் தாங்க. எஸ்பெஷலி யுவர் சர்வன்ட்ஸ், உம்முடைய ஊழியர்கள் யாராவது இந்த நேரத்தில் சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டிருந்தாங்களா, நீங்கள் அவங்களுக்கு விசேஷமாக உம்முடைய பலனை யூ ஆர் சென்டிங் ஃபோர்த் யுவர் வேர்ட் டு தெம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அவங்களுக்கு உம்முடைய வார்த்தையை யூ ஆர் சென்டிங். இந்த மகன் மூலமாக இந்த மகன் பேசுகிறேன், நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உம்முடைய சத்தம் அவங்க காதில் நல்லா கேட்குறதுக்காக நன்றி. யூ ஆர் ரைட் நவ் ஃபுல்லி ரெசரெக்டிங் தெம் இன் ஜீசஸ் மைட்டி நேம். உம்முடைய உயிர்த்தெழுந்த ஆவி அவங்களை முற்றிலுமாக உயிர்த்தெழ வைத்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இதே போல் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். See you next video. Bye.